நேரம், தூரம் இது இது எல்லாத்தையும் தாண்டி இங்க ஒன்றாக இணைவதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய குருவாகிய பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் உருவாக்கிய இந்த PSM அப்படின்ற ஸ்தாபனத்து மூலமாக தான் நம்ம எல்லோரையும் இணைத்திருக்குது. அது மூலமா தான் நம்ம இணைந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நமக்கு கொடுத்த டாக்டர் GK சார், அதாவது டாக்டர் கோபாலகிருஷ்ண சார் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம் மற்றும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் நமக்கு தமிழ்ல வரதுக்கு காரணமா இருந்த லக்ஷ்மி பிரசன்னா மேடம், ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் டீமோடைய டைரக்டர், மற்றும் அருணா மேடம் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பயணத்துல நம்மோட தொடர்ந்து ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுலயும் உங்களுக்கு குறிப்பாக இந்த செஷன் கொண்டு வரதுக்கு பெரும்பாடுபட்ட சுதர்ஷினி மேடம் இருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சோ என்ன பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறேன், இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கேன். என்னோட கல்வின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியால இருக்கிற பல இடங்கள்ல போயிட்டு நான் படிச்சிருக்கேன். ஒரே இடமா இல்லாம பல ஸ்டேட்ஸ் எல்லாம் போயிட்டு நான் வந்து படிக்கிற மாதிரி இருந்தது என்னோட ஸ்கூலிங். அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில எப்படி வந்தேன் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியில முதல்ல வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய கேள்விகள் இருந்தது. உங்களுக்கும் ஆப்வியஸா உங்க எல்லாருக்கும் கூட அதை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கும். அதுதான் நம்ம எல்லாரையும் இங்க ஜாயின் பண்ணிருக்கு, சேர்த்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அது மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து லைஃப் சேலஞ்சஸும் வரும்பொழுது இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு போகும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த தியானம் அப்படின்றதும், அதுலயும் வேற வகையான தியானங்கள் மூலமால நான் கனெக்ட் ஆயிட்டு அதை விட இதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, இது எப்படி இதை விட பெனிஃபிஷியலா இருக்கு, எப்படின்றத வந்து நமக்கு வந்து அந்த நமக்குள்ள இருக்க அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு விடையும், நமக்கு எனர்ஜி ரீதியா நம்ம உணர்றதுக்கு பல விஷயங்களும் நம்மளுக்கு இதுல கிடைச்சதுனால சீக்கிரமாவே நம்மளுடைய ப்ராக்ரஸ் இருக்கிறதுனாலதான் இந்த ஆனாபான சதி அப்படின்ற தியானத்தோட நம்ம வந்து இணைந்திருக்கும். அதோட என்ன பயணம் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. உங்களை மாதிரி எனக்கும் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்ற இந்த டேர்ம் வந்து ஓகே, என்ன இது டேப்லெட்ஸ், ஏதாவது ஒரு நம்மளுடைய பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா, ஏதாவது மாத்திரைகள் கொடுக்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் நானும் இதுக்குள்ள வந்தேன். ஜஸ்ட் கத்துக்கிட்டு போகலாம் இந்த கோர்ஸ்ன்னு வந்த என்ன வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் இங்கேயே வந்து இருத்துருச்சு அப்படின்னு சொல்லணும். சோ அதுல இருக்கிற அந்த ஞானங்கள், அந்த பொக்கிஷங்களை வந்து சேகரிக்க சேகரிக்க அது வந்து அல்ல குறையாத செல்வம் மாதிரி தொடர்ந்துட்டே இருக்குது. சோ அதனால நான் வந்து இங்க வந்து கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் தமிழ்நாடு டீமுக்கு கோஆர்டினேட்டரா இருக்கேன். நிறைய பேட்சஸ் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல தயார் பண்ண அவங்க எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணும்போது இருக்கிற மைண்ட் செட்டை விட இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு, மேடம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி மாறி இருக்கு, எங்களுடைய நோய்கள்ல இருந்து எங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு, இல்ல எங்களுடைய பிரச்சனைகள் வந்து நாங்க பெருசா பூதாகாரமா நினைச்ச அந்த பிரச்சனைகள் வந்து அப்படியே டிசால்வ் ஆயிடுச்சு, அது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல, என்னுடைய ப்ராக்ரஸ்ல ஒரு படிக்கட்டு மாதிரி அப்படி தெரியுது எனக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது நிஜமாவே நம்ம வந்து மனநிறைவாக ஒரு வேலை செய்துட்டு இருக்கோம் அப்படின்றது, ஒரு சர்வீஸ் செய்துட்டு இருக்கோம் அப்படின்றது இருக்குது. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸோடைய இன்ட்ரடக்ஷன் செஷன் பார்க்க போறோம். அப்படி என்ன அது நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, அது உருவான கதை என்ன அப்படின்றது நம்மை பத்தி நாம் இன்னும் முழுமையா புரிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஓகே. சோ இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல வந்து பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் கிளாஸஸ். சோ இது வந்து ஆரோக்கியம் பத்தின வகுப்பு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ ஆரோக்கியத்தையும் இந்த தியானத்தையும் எப்படி இணைக்கலாம், எப்படி வந்து நமக்கு தியானம் பண்ணும்பொழுது தியானம் சர்வரோக நிவாரணி, தியானம் சகல போகக்காரிணி, தியானம் சத்திய ஞான பிரசாதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. அதாவது தியானம் பண்றது மூலமா நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும், உண்மையான சத்தியம் என்ன, ஞானம் என்ன, அது நம்ம தெரிஞ்சுக்க முடியும், எல்லா விதமான போகங்கள், எல்லா விதமான பிளஷர்ஸ், எல்லா விதமான சந்தோஷங்களையும் நிறைவாக நமக்கு வந்து இந்த தியானம் கொடுக்குது அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம். சோ அதோட சேர்ந்து ஆரோக்கியத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டா தானே எப்படி நம்ம ஆரோக்கியமா வாழணும், நம்ம உறவு முறைகள்ல எப்படி நம்ம வந்து சரியாக இருக்கணும் அப்படின்றத பல கோணங்கள்ல இருந்து நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம அப்ரோச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனாலதான் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஹெல்த் வந்து உன்னா கம்பைன் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த PSSM அப்படின்ற ஸ்தாபனத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட். அதை நமக்கு வந்து உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரம்மரிஷி சுபாஷ் பத்ரி அவர்கள், பத்ரிஜி. சோ வந்து அவர் வந்து இந்த
PSSM உருவாக்கி அதுல வந்து பல கிளைகள், பல விங்ஸ் அதுக்கு இருக்குது. பல விதமான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரமிட் ஜகத், தியான ஜகத், சாகாஹார ஜகத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இந்த பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தியானத்தை வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணலாம், எப்படி ஒவ்வொரு வீட்லயும் தியானம் இருக்கணும், ஒவ்வொரு மூலை முடுக்கிலையும் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் தியானம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல நம்ம வந்து பூமியோட வைப்ரேஷன்ஸோட நம்ம பயணிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து வெஜிடேரியனா மாறுறது ரொம்ப அவசியம் அப்படின்றது தெரிஞ்சு இந்த சாக்காஹார ஜகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி வகையில இதுக்கு வந்து நிறைய விங்ஸ், நிறைய வகையில செயல்பட்டு இருக்குது. அதுல முக்கியமான ஒரு விங் தான் வந்து நமக்கு பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் கேர் சென்டர்ஸ். அதுக்காக தான் அதை நோக்கி, அதாவது பத்ரிஜி என்ன சொன்னாரு அப்படின்னா, நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 18 கைடிங் பிரின்சிபல்ஸ்ல அவர் சொல்லியிருக்காரு. சோ மருந்தே தேவையில்லை, மருத்துவர்களும் தேவையில்லை. அப்படி எப்படி ஒரு ஆணித்தனமான ஒரு ஆன்மீக ஒரு குருவால சொல்ல முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பின்னாடி ஒரு சிஸ்டம் இருக்குது. அது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் அதுல இருந்து விடுபடலாம் அப்படின்றது தான். சோ அதை நோக்கி பயணம் தான் வந்து நம்ம GK சார், அதாவது கோபாலகிருஷ்ணா சார் இருந்தது. சோ அந்த வகையில ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் உருவானது. சோ பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களின் வழிகாட்டல்ல மற்றும் அவருடைய இன்னொரு நண்பர் மற்றும் குரு பால் விஜயகுமார் அவர்களின் வழிகாட்டல்ல டாக்டர் GK சார் அவர் வந்து உருவாக்குனது தான் வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ். ஸோ ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்னும் பொழுது இவர் வந்து ஆக்சுவலா MBBS முடிச்ச ஒரு டாக்டர். MBBS படிக்கும் பொழுதே ஒரு முழுமையான ஆரோக்கியம் எப்படி கிடைக்க முடியும் அப்படின்றத தேடுதல், அவருக்குள்ள இருந்த அந்த தேடுதல் தான் வந்து அவரை வந்து எங்களோட எல்லாம் இணைச்சிருக்குது. ஸோ அவர் MBBS படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து நம்ம பிரம்மரிஷி பத்ரிஜியோட இணைந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து எல்லார் மாதிரி எல்லா MBBS படிச்ச டாக்டர் மாதிரி இல்லாம ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் தான் அவர் வந்து துவக்கினாரு. அதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் ஃப்ரேம் பண்ணாரு. அதுல நிறைய பேரை ட்ரெயின் பண்ணாரு. அவருடைய இருக்கிற அந்த மருத்துவ டீம் வந்து செயல்பட்டது. அது இல்லாம நோயால பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க வந்து முழுமையா விடுதலை பட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸோட கான்செப்ட்ஸ் உருவாக்குறதுக்கும் அதை ஃபர்தரா கொண்டு போறதுக்கும் அவங்களோட பங்கீடும் இருந்தது. ஸோ அந்த வகையில டாக்டர் PS கோபாலகிருஷ்ணா MBBS முடிச்சுட்டு அவர் வந்து மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த்தும் யூகேல பண்ணிட்டு முடிச்சிட்டாரு. இப்ப வந்து யூகேல தான் இருக்காரு அவரு. அவர் வந்து இந்த ஆன்மீக மாத்திரைகளின் அந்த ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நிறுவனர், ஃபவுண்டர் மற்றும் வந்து தலைவராகவும் இருக்காரு. அப்புறம் ஆனந்தோ பிரம்மா யூத் ட்ரஸ்ட் அதோடைய ஃபவுண்டர் அண்ட் தலைவராகவும் இருக்காரு, ஹெட் அண்ட் ஃபவுண்டரா இருக்காரு. ஸோ அடுத்தது வந்து அவருடைய ஜேர்னி ஷார்ட்டா நம்ம பார்த்துலாம். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய பிரம்மரிஷி பத்ரிஜி அவருடைய ஆன்மீக பயணம் எல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ஸோ அந்த வகையில GK சாருடைய ஒரு ஆன்மீக பயணம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பார்த்துலாம். நான் சொன்ன மாதிரி அவர் மருத்துவத்துல இருக்கும் பொழுதே, அந்த படிப்பை படிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவர் வந்து பத்ரிஜியோட இணைந்தாரு. ஸோ 1997 முதல் கொண்டே அவருடைய பயணம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆரம்ப கட்டத்துல அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் உடைய ஒரு பிரிமிட்டிவான ஒரு சிஸ்டம் தயார் பண்ணி அதுல இருக்கிற ஆன்மீக மாத்திரைகளை அது வந்து ஒரு ரிசர்ச் பேசிஸா பண்ணாரு. அவர்கிட்ட வர பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பேஷண்ட் காட்ஸ் அப்படின்னு தான் சொல்வார் அவரு. பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. பேஷண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து ஒரு காட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு கத்துக் கொடுக்க வந்திருக்காங்க. சில விஷயங்கள் அவங்க தவற விட்டதுனால அவங்களுக்கு வந்து அந்த நோய் இருக்குது அப்படின்றத வந்து அவர் கண்டறிஞ்சு பேஷண்ட் காட்ஸ் சொல்வாரு. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டார்டிங்ல ஒரு பிரிமிட்டிவான சில டேப்லெட்ஸ் வந்து டெவலப் பண்ணாரு. டேப்லெட்ஸ்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கேப்சியூலோ ஒரு டேப்லெட்டோ கிடையாது. அது என்னன்னா ஆன்மீக கருத்துக்கள். அந்த ஆன்மீக கருத்துக்களை நாம நம்ம வீட்டுல இருந்தபடியே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள்ல இருந்து, நம்மளுடைய சவால்கள்ல இருந்து நம்ம ஈஸியாக வெளிவரத்துக்கு உதவியா இருக்கிற ஆன்மீக கருத்துக்கள். அதுக்கப்புறம் வந்து 1997ல இருந்து 2000 வரைக்கும் அதை டெவலப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 2003ல வந்து மெடிடேஷன் ஹெல்த் கிளினிக்ஸ் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. மத்த ஒரு டாக்டர்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு சேவை பண்ணணுன்றதுக்காகவோ இல்ல ப்ராஃபிட் மோட்டிவாகவோ ஏதோ மோட்டிவ்னால அவர் வந்து எந்த வகையிலையும் கிளினிக் தயார் பண்ணல. அவர் வந்து மெடிடேஷனை கம்பைன் பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த மெடிக்கல் நாலேஜையும் கம்பைன் பண்ணி எல்லாரும் முற்றிலும் நோயில இருந்து விடுபடணும் அப்படின்ற நல்ல நல்ல நோக்கத்துக்காக அவர் வந்து 2003ல வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸை உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் வந்து 2005ல இருந்து 2007 வரைக்கும் நிஜம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பத்ரி சாரும் அவங்களுடைய ஒய்ஃபும் வந்து சேர்ந்து இனாகிரேட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிஜம் ஹாஸ்பிட்டல் அதுலயும் வந்து ஃபுல்லா முழுமையாக ஆன்மீக புத்தகங்கள், அப்புறமா தியானத்துக்கு தேவையான பிரமிட்ஸ் இது எல்லாமே சேர்த்து கம்பைன் பண்ணி தான் அவர் வந்து உருவாக்குனாரு.
அதுக்கப்புறம் 2008ல இருந்து 2010 வரைக்கும் ஆந்திர பிரதேஷ் மற்றும் நெய்பரிங் ஸ்டேட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அவர் வந்து இந்த பிரமிட் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய கிளைகள் அதுக்கு பிரான்ச்சஸ் உருவானது. 2011ல இருந்து 2014 வரைக்கும் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆச்சு, பரவுச்சு. ஸோ இது வந்து அப்போ வந்து இன்டர்நெட் இல்லாத துவக்கத்துல, அந்த டைம்ல இன்டர்நெட் பூம் ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல பப்ளிக்கு அவரை பத்தி ஜாஸ்தி, ஐ மீன் இன்டர்நெட் பத்தி யூசேஜ் பத்தி ஜாஸ்தியான அவேர்னஸ் இல்லாத, இது ஜூம் மீட்டிங்லாம் இல்லாத அந்த டைம்ல சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்கெல்லாம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு. இன் பர்சன் போயிருப்பாங்க, சில நேரத்தில் இன்டர்நெட்லயும் கனெக்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2015ல இருந்து 17 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 11 டேஸ் ஒர்க் ஷாப் இல்ல 30 டேஸ் ஒர்க் ஷாப், டைரக்ட் ஒர்க் ஷாப்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து 2017 டு 19 வந்து யூஎஸ்ஏ அண்ட் யூகேலையும் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து எஸ்பெஷலி 2020க்கு அப்புறமா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகளுக்கு கூட ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நழுவ விடுவோமா? நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸை வந்து குளோபலி கொண்டு போறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மா நமக்கு வந்து இந்த ஜூம் மீட்டிங், இப்போ நம்ம இணைஞ்சிருக்க மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஜூம் மீட்டிங், இது எல்லாமே நமக்கு ரொம்ப உதவியா இருந்தது. ஸோ அந்த வகையில இந்த இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லயும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து சாரோடைய கோபாலகிருஷ்ண சாரோடைய ஜேர்னி. ஸோ 1998ல கிட்டத்தட்ட இது வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸும் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து தியான ஆரோக்கிய சேவா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ல அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் அது ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ற பேர்ல வந்து அது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து குளோபல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் மீட் பண்ற மாதிரி எந்தெந்த நாடுகள்ல இருக்கிற மக்களையும் சேர்ற மாதிரி பல லாங்குவேஜஸ்ல இது வந்து இருக்குது. இந்தியாலையும் பல லாங்குவேஜஸ்ல இருக்கு, பிளஸ் குளோபலி கூட பல லாங்குவேஜஸ்ல ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஆரோக்கியம் பத்தி பேசுறோம், ஏன்னா இது ஆரோக்கிய விஞ்ஞான வகுப்புகள் அப்படின்னு சொல்லும் போது ஆரோக்கியம் பத்தி நம்ம முதல்ல எல்லாருக்குமே வந்து ஒரு அலாரம் மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மருந்துகள் வந்து ஒரு சாதாரண ஒரு மளிகை பொருள் மாதிரி நம்மளுடைய வீட்டுல வந்து வந்துருச்சு ஒரு சமீப காலமா. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆரோக்கியம்னா என்ன? மருந்து இல்லாம நம்மளால வாழ முடியுமா? இல்லனா மருந்து தேவைப்படல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு வாழ்க்கையில சவால்கள், மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதோ வந்து நம்மள வந்து தொடர்ந்து நம்மள வந்து தாக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம உணர்றோம். ஒரு சாமானிய மனிதர் வந்து உணர்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு முழுமையான ஆரோக்கியம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய டெபினிஷன் என்னன்னா, உலக சுகாதார மையத்தின் வரையறைப்படி ஆரோக்கியம் என்பது வெறுமனே நோய் இல்லாத நிலை மட்டும் அல்ல. அது முழுமையான உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் சமுதாய நல்லிணக்கம் ஆகும். இந்த ஒரு டெபினிஷனை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். நம்ம உடம்புல வந்து ஏதோ நோய் இல்லாம நம்ம வந்து நார்மலா இருக்குமா, ஒரு பிளட் சாம்பிள் பாக்குறோமா, ஒரு டெஸ்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றோமா, அதுல எல்லா பேராமீட்டர்ஸும் ப்ராப்பரா இருக்கு, கரெக்டா இருக்கு, ஓகே எனக்கு நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. அதையும் தாண்டி மன ரீதியாகவும் நம்ம வந்து வலிமையா இருக்குமா, போல்டா நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றோமா, மனதளவுல நம்ம வந்து சிக்கல்கள் இருக்கா இல்லையா, நம்ம வந்து ஓப்பன் மைண்டடா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றோமா, மனதளவுல லேசாக ஃபீல் பண்றோமா, அது எல்லாத்தையும் பொறுத்து. அது மட்டும் இல்லாம சொசைட்டில நம்ம எப்படி நல்லிணக்கமா இருக்கிறோம், அதையும் சேர்த்துதான் நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படின்றது இருக்கு அப்படின்றது வந்து WHO உடைய கருத்து கூட. சோ அதுதான் நம்ம வந்து பேசிஸா எடுத்து நம்ம பார்த்தோம்னா உண்மையாவே நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்குமா, வெறும் ரிப்போர்ட்ஸ் பேசிஸாவே நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்குமா, இல்ல இந்த 3 பேராமீட்டர்ஸும் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய நிலையில இருக்கிறோம். அப்புறம் தியானம் இதுல என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுது? தியானம் வந்து ஒரு உடல் மட்டுமல்ல, மனம் மற்றும் இல்ல, ஆன்மாவையும் குணப்படுத்துகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நம்ம மெடிடேஷன் நம்மள ஹீல் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ஹீல் பண்ணுதுன்னா பிசிக்கல் லெவல்ல இருக்கிற டிசீஸ் மட்டும் இல்லாம மன அளவுலையும் நமக்கு வந்து ஆன்மா அளவுல, ஆன்மான்ற வார்த்தை வந்து நம்ம இங்க பேசம்ல வந்ததுக்கு அப்புறம் தான் பெருமளவுல நம்ம கேள்விப்படுறோம், ஆன்மா நம்ம சோல் அப்படின்றத. சோ அந்த வகையில அதை பத்தியும் புரிதலும் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் மூலமா நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். சோ அலோபதி சிஸ்டம் நமக்கு பார்த்தோம்னா வெறும் உடலை மட்டுமே சார்ந்து இருக்குது. நமக்கு வந்து ஒரு
காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ரூட் காஸ் தேடி போகாம நமக்கு என்ன மாதிரி நம்ம சிம்டமேட்டிக்கா தான் அது வந்து டீல் பண்ணுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து தலைவலி இருக்கா, தலைவலிக்கு என்ன, அந்த பெயினை குறைக்கிறதுக்கு என்ன, அதை மட்டும் தான் டீல் பண்ணுவேன் தவிர நமக்கு அதோடைய ரூட் காஸ் என்ன, எதனால வந்தது, இதை ப்ரிவென்ட் எப்படி பண்ண முடியும், இனிமே வராது எப்படி காத்துக்க முடியும், இது போல அப்ரோச் வந்து கிடையாது. அந்த தியானம் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய இன்ஸ்டன்டான ஒரு ரிலீஃப் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப நாள் கணக்கா இல்ல, தலைவலி இது மாதிரி சிம்பிளான ஒரு விஷயங்களா இருந்தா உடனே அப்பவே நமக்கு வந்து அதுல இருந்து விடுபட முடியுது அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம், நம்ம அனுபவம் ரீதியாக பார்த்திருப்போம். அப்போ உடல், மனம், சமூகத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து எப்படி நம்மளுடைய ஆன்மா சார்ந்த விஷயங்கள் எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணணும், இது போல எல்லா பேராமீட்டர்ஸையும் எல்லா விதத்திலயும் வந்து நமக்கு இந்த தியானம் நமக்கு வந்து கொண்டு போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஹெல்த் சயின்ஸ், ஆரோக்கிய விஞ்ஞானம் அப்படின்னா என்ன? நம்ம இப்ப ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னு இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம், ரிப்போர்ட்ஸ் நார்மலா இருந்தா நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மை என்ன, இருக்கிறது என்ன, நம்ம நம்புறது என்ன, அதுல உண்மை என்ன அப்படின்றதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ட்ரூ ஹெல்த் சயின்ஸ், அதாவது அஹ், நம்ம வந்து பல வகையான ஆன்மீக சாரி ஆரோக்கிய சிஸ்டம் இருக்குது, ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் வந்து பல இருக்குது. ஆனா உண்மையான ஹெல்த் சயின்ஸ் என்னன்னா ஆன்மீக ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் நமக்கு வந்து புத்தி நிலையிலும் செயல்படணும். இனிமேல் வராம எப்படி காக்கிறது, எதனால வந்திருக்குது, மத்தவங்களுக்கு வந்தா நம்ம எப்படி அதை வந்து அப்ரோச் பண்ணணும், அவங்கள வந்து எப்படி அந்த மாதிரி நம்ம கைட் பண்ணணும் அப்படின்றது முதல் கொண்டு எல்லா வகையிலையும் நமக்கு வந்து உண்மையான ஞானத்தை கொடுக்கறது தான் உண்மையான ஆரோக்கிய விஞ்ஞானம் அப்படின்றது. சோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸ்பிரிச்சுவல் இன்டெலெக்ட் இஸ் த ரூட், பிசிக்கல் ஹெல்த் இஸ் த ஃப்ரூட் அப்படின்றது தான் வந்து இதோடைய ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் மோட்டோ அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா உண்மையாகவே நம்ம ஆன்மீக ரீதியா நம்மளுக்கு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்திருந்தோம் அப்படின்னாதான், அந்த ஞானம் அடைந்திருந்தோம் அப்படின்னாதான் நம்மளுக்கு வந்து பிசிக்கல் ஹெல்த் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது. எப்படி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துடைய வேர்கள் வந்து பூமியில இருக்கிற அனைத்து சத்துக்களையும் எல்லாத்தையும் சேகரிச்சு இருந்தாதான் அது வந்து ஒவ்வொரு அந்த பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு டிப் அந்த பிரான்ச்சோட ஒரு ட்ரிப்புக்கும் கிளைகளோட ஒரு ஒரு நுனிக்கும் கொண்டு போனாதான் அந்த சத்துக்களை, அப்போதான் வந்து ஒரு அந்த மரம் வந்து நல்லா 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 வந்து பூத்து குலுங்கி ஒரு காய்கனிகளை ஈன்றக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு இந்த ஆன்மீக கருத்துக்கள், ஆன்மீக ஞானம், நல்ல ஒரு அடிப்படை ஞானம் நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னா உடல் ரீதியான ஆரோக்கியம் அப்படின்றது ஒரு ஃப்ரூட் மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சுதான் ஆகும். அதுல இருந்து வேற ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்றது. சோ எல்லா ஆரோக்கியம் மற்றும் சிகிச்சை முறைகளும் ஆன்மீக விஞ்ஞானம் அடிப்படை இல்லாமல் முழுமையானவை இருக்க முடியாது. சோ நான் சொல்லியிருக்கேன் எத்தனையோ வகையான ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் இருக்கு, நம்மளுக்கே தெரியும் பல வகையான இருக்குது, அது நம்ம பார்க்க போறோம். சோ அதுல எல்லாத்துலயுமே வந்து இந்த ஆன்மீக ஞானம், அந்த விஞ்ஞானம், அது அடிப்படை இல்லாம அது முழுமையானதா இருக்க முடியாது. பல வகையில ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து பல வகையில இயங்கிட்டு இருக்குது, நம்மளுக்கே தெரியும். அலோபதி மட்டும் இல்லாம ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி, ரேக்கி, எனர்ஜி ஹீலிங்ஸ்ல வந்து இந்த ரேக்கி, மேக்னெட்டோ தெரப்பி, பிராணிக் ஹீலிங், ஜெம் தெரப்பி, பேக்ஃபிளவர் தெரப்பி, ஹிப்னோ தெரப்பி, யோகாசனா, இது எல்லாம் இது போல இன்னும் நல்லா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இது போல பல மெடிசினல் சிஸ்டம்ஸ் இருக்குது, பல எனர்ஜி ஹீலிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பிசிக்கல் லெவல்ல மட்டுமே வந்து இயங்கிட்டு இருக்குது, இல்லைன்னா வந்து அது எல்லாமே எனர்ஜி லெவல்ல மட்டுமே இயங்கிட்டு இருக்குது. சிலது வந்து எமோஷனல் லெவல்ல இயங்கிட்டு இருக்குது, அவ்வளவுதானே தவிர சோல் அப்படின்ற லெவல்ல வந்து எதுவுமே டீல் பண்றது கிடையாது. இப்போ ஸ்பிரிச்சுவல் டார்ச் லைட் அதோட சேர்த்து நம்ம இணைக்கும் பொழுது, அதாவது ஆன்மீக ரீதியான ஞானத்தை அதோட சேர்க்கும் பொழுது எல்லா விதமான ஹெல்த் கேர் சிஸ்டமும் அப்பதான் வந்து முழுமை அடையும். நமக்கு வந்து பல வகையான ஹெல்த் கேர் சிஸ்டம் மேல நம்பிக்கை இருக்கும். சில பேர் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம ஹோமியோபதிக்கு போறவங்களா இருப்பாங்க, சில பேர் ஆயுர்வேதாவை நம்புறவங்களா இருப்பாங்க, சில பேர் வந்து எனக்கு அதெல்லாம் வந்து எதுவுமே பிசிக்கல் தெரப்பிஸ் நான் நம்ப மாட்டேன், எனக்கு வந்து பேச்சுலர் தெரப்பி போதும், எனக்கு வந்து பிராணிக் ஹீலிங் நான் கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எனர்ஜி ஹீலிங்கும் ஒரு ஒரு விதத்திலயும் அவங்க வந்து கனெக்டடா இருப்பாங்க. ஆனா எப்படியா இருந்தாலும் அதுல வந்து ஆன்மீக ஞானம் இருந்ததுன்னா அதுதான் அப்பதான் அது வந்து முழுமையான ஞானமா இருக்கும் அப்படின்றது, முழுமையான ஒரு சிஸ்டமா இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்படுது. சோ
நம்ம என்ன முதல்ல நம்மளை பத்தி நமக்கு வந்து புரிதல் இருக்கணும். ஹெல்த் கேர் சிஸ்டம்க்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்ம யாரு அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது நம்மள பார்த்த உடனே? இப்ப நம்ம ஒருத்தர் பாக்குறோம். ஜூம் மீட்டிங் மீட் பண்ணாலும் சரி, டைரக்டா மீட் பண்ணாலும் சரி, அவங்கள வந்து ஒரு உடல் ரீதியா தான் பாக்குறோம். அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி பாக்குறதுக்கு இருக்காங்க, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க எப்படி இருக்காங்க, தோற்றத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம முழுமையா நம்ம அப்படி கிடையாது. கண்ணாடியில நம்மளுடைய தோற்றத்தை நம்ம பாக்குறோமே, அது மட்டுமே நாம கிடையாது. நாம யார் அப்படின்னா எனர்ஜி, கான்சியஸ்னஸ், விஸ்டம், அதாவது ஆற்றல், விழிப்பு நிலை மற்றும் ஞான வடிவங்கள். இதெல்லாம் நம்மளால கண்களால பார்க்க முடியாது. உணர்வு ரீதியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நேரத்துல நமக்கு வந்து ரொம்ப நிறைய ஹை எனர்ஜிஸ் இருக்கு, நல்ல ஆரோக்கியமா நம்ம வந்து நிறைய வேலைகளை செய்ய முடியுது. சில நேரத்துல அது எனர்ஜி டவுன் ஆகும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். அதே நாம தான் இருக்கிறோம். உடல் ரீதியா பார்த்தா எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படல, ஆனா எனர்ஜி ரீதியான மாற்றங்கள் ஏற்படுது. அதே போல கான்சியஸ்னஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதுல நம்ம நிறைய விஷயங்களை செய்திருப்போம். அப்போதைக்கு அது வந்து புத்திசாலித்தனமா கரெக்டா செய்யற மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஒரு வாட்டி நம்ம ஒரு பிளாஷ்பேக் போய் பார்த்தோம், அச்சோ நான் எவ்வளவு அறியாமையில இருந்திருக்கேன், எப்படிலாம் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். சோ நம்மளோட கான்சியஸ்னஸ்ன்றது நாளுக்கு நாள், வருஷத்துக்கு வருஷம் இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. நம்மளோட வயதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம புரிதலுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. அதே போல விஸ்டம், ஞானமும் பாத்தீங்கன்னா நமக்கு அப்போ தெரிஞ்ச ஞானம் வேறவா இருக்கு, இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இருந்த விஸ்டம் வேறவா இருக்கு. நாளுக்கு நாள் அது வந்து இம்ப்ரூவ் ஆக்கிட்டே போகுது. அதுவும் பிஎஸ்எஸ்எம் மாதிரி, ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸோட நம்ம இணையதல் மூலமா இது வந்து நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் சொல்லுவாங்க இல்லையா, அது போல ரொம்ப ஸ்பீடா அபண்டன்ட்டா வந்து நமக்கு வந்து வளர்ச்சி அடைந்துட்டே போகும். சோ அதனால எனர்ஜி, கான்சியஸ்னஸ் அண்ட் விஸ்டம், இது மூன்றோடைய கலவை தான் நாமளே தவிர வெறும் பிசிக்கல் பாடி மட்டுமே நாம் கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐ ஆம், நான் அப்படின்னா என்பது என்னன்னா உடல், மனம், புத்தி மற்றும் ஆன்மா, இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணதுதான் நாம. நம்மளுடைய உடல் நம்ம பாக்குறோம், கண்ணாடியில பாக்குறோம், இல்ல மத்தவங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது, அவங்களுடைய பரு உடல், அதாவது பிசிக்கல் பாடி மட்டுமே தெரியுது. அது இல்லாம நமக்கு வந்து நம்மளை சுத்தி வந்து நம்மளுடைய பிசிக்கல் பாடியை சுத்தி வந்து ஃபுல்லா ஒரு இன்னும் 6 பாடிஸ் இருக்குது. மொத்தம் நமக்கு வந்து 7 பாடிஸ் இருக்கு. சோ நம்மளுடைய பிசிக்கல் பாடியோட ஒட்டி இருக்கிறது செகண்ட் லேயர் பாத்தீங்கன்னா எத்திரிக் பாடி, அதாவது பிராண உடல்னு சொல்லலாம், சுற்றும உடல்னு சொல்லலாம், ஐ மீன் எத்திரிக் பாடின்னு சொல்லலாம். அடுத்ததா வந்து ஆஸ்ட்ரல் பாடி, சூட்சும உடல், அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததா வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி, இல்லைன்னா ஆன்மீக உடல்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து காசல் பாடி அப்படின்னு காரண உடல் சொல்லலாம். சுப்ரா காசல் பாடி, மகா காரண உடல் அப்படின்னு சொல்லலாம். செவன்த் வந்து நிர்வாணிக் பாடி, அதாவது நிர்வாண உடல்னு சொல்லலாம். சோ இதை ஏன் சொல்லலாம் சொல்லலாம், இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், ஒருத்தர் வந்து இதை கொஞ்சம் மென்டல் பாடியை வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் பாடின்னு சொல்லுவாங்க, மென்டல் பாடி சொல்லுவாங்க, வேற வேற மாதிரி அதுக்கு நேம்ஸ் வந்து முன்ன பின்ன சொல்லலாம். ஆனா 7 பாடிஸ் கம்ப்ளீட்டா நமக்கு இருக்குது. ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு ஒரு நாலேஜ் கிடைக்கும் போது அது வந்து அதோடைய டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு. நம்ம எப்படி வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுனால நம்ம பிசிக்கல் பாடியில நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தா, எனர்ஜியா உணர முடியுமோ, அது மூலம் அதே போல தூங்கி எழுந்தா, அதே போல தியானத்தின் மூலமாகவும் அதுல எனர்ஜி கிடைக்குது நம்ம உணர முடியுமோ, அதே போல நம்மளுக்கு தேவையான நாலேஜ் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய அந்த மென்டல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுது. அதே போல ஆஸ்ட்ரல் பாடி, அதுக்கான ஞானம் இந்த மெடிடேஷன் மூலமாகவும் தூக்கத்தின் மூலமாகவும் கிடைக்குது. அது வந்து வளர்ச்சி அடையுது. இது போல 7 உடலும் வந்து ஒரு சமநிலையில ஒரு முழுமையான வளர்ச்சியுடன் இருக்கிறது தான் வந்து நாம. சோ நம்ம பிசிக்கல் பாடி மட்டும் இல்லாம இந்த 7 பாடிஸ், நமக்கு கண்ணுக்கு தெரியான 7 பாடிஸ் இருக்குது. இதை வந்து இப்ப நம்ம வந்து கிர்லியன் போட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் மூலமாக இந்த வந்து நம்மளுடைய ஆராவை, நம்மளுடைய இந்த சுற்றும உடல்களையும் நம்மளால இப்ப பார்க்க முடியும். ஓகே. சோ இப்ப வந்து நோய் அப்படின்னு வரும்பொழுது என்ன அப்படின்னா உடனே பிசிக்கல் பாடியில நம்ம பாக்குறோம், ஒரு கோல்டோ ஒரு ஃபீவரோ ஏதோ ஒண்ணு வருது. அப்போ அது என்ன எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு பார்ப்போம். ஓகே, இது வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க, இதனால வந்துச்சு அதனால வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹையர் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல என்ன பார்த்தோம், நம்மளுடைய மத்த உடல்கள் ஹையர் பாடிஸ் சொல்லும் போது காசல், சுப்ரா காசல், ஸ்பிரிச்சுவல் பாடி, இது எல்லாமே அந்த ஹையர் பாடிஸ்ல வருது. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆகும். நம்ம வந்து எப்படி எஃபெக்ட் ஆகும், நம்மளுடைய மன ரீதியாக நமக்கு ஏதாவது ஒரு உளைச்சலோ, நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம கூட ஒத்து போகல அப்படின்னா, எமோஷனல் ஒரு இன்டெலெக்சுவல் நம்மளுக்கு வந்து கரெக்டா நம்ம கூட சரியா இல்ல, நம்ம அதோடைய
ப்ராப்பரா நல்லிணக்கமா இல்ல அப்படின்னா ஹையர் பாடிஸ்ல ஒரு எனர்ஜி குறைபாடு ஏற்படும். அந்த எனர்ஜி குறைபாடு வந்து நமக்கு வந்து உடல் ரீதியாக எத்தரிக் பாடி, நம்மளுடைய பிசிக்கல் பாடியோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய எத்தரிக் பாடி, ஒரு பாடியா நமக்கு வந்து டிராவல் ஆயிட்டு நம்ம எத்தரிக் பாடியில வந்து அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய பிசிக்கல் பாடியில வரும். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ நம்ம ஹையர் பாடிஸ்ல வந்து நிறைய இப்ப வந்து குரானிக் டிசீசஸ் சொன்ன போனோம் அப்படின்னா, அக்யூட்னா உடனே நம்மளுக்கு பிசிக்கல் பாடியில இப்போ ஒரு இன்ஜுரியா அதெல்லாம் ஏற்படுதுன்னா டக்குன்னு ஏற்படுது. ஆனா அந்த குரானிக் டிசீசஸ் எல்லாம் மோஸ்ட்லி இப்படிதான் அது வந்து ஒரு லேயர் பை லேயரா அது வந்து ப்ராக்ரஸ் ஆகும். ஸோ அதை லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் கூட சொல்றோம் இல்லையா, அது போல சில விஷயங்கள். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நமக்கு வந்து நம்ம பிசிக்கல் பாடியில மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்மாக்கும் நம்மளுடைய புத்திக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளுடைய சோலுக்கு தெரியும், இது நம்மளுடைய ஹையர் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும். இந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம இந்த ஹையர் பாடிஸ்ல ஏதோ சமநிலையின்மை இருக்கு அப்படின்றத தெரிஞ்ச உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன சின்ன அலாரம் மாதிரி கொடுக்கும். சில ஆப்ஜெக்ட்ஸ் மூலமா அது எப்படி நம்ம கிட்ட பேச முடியும்? நம்ம பேசுறோம், ஒரு லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ஆனா நம்மளுடைய புத்தியா இருக்கட்டும், நம்மளுடைய ஆன்மா இருக்கட்டும், அதை எப்படி நமக்கு உணர்த்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு அலாரம் மாதிரி சின்ன சின்ன ஒரு சிக்னல்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூலமா, ஏதாவது ஒரு விஷயம் மூலமா நமக்கு வந்து தெரிவிக்க பார்க்கும். ஆனா நமக்கு வந்து அது புரிதல் இருக்காது. அதனால நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து பரு உடல்ல வந்து ஒரு நோய்களாக வருது. ஒரு பெரிய அலாரம் ஏற்படுத்தி நமக்கு அப்பவும் உணர்த்த ட்ரை பண்ணும். ஒரு சின்ன சின்ன அலாரம் மூலமா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மூலமா தெரிவிக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பெரிய அலாரம் நமக்கு கொடுக்கும். பிசிக்கல் பாடியில வந்து ஒரு டிசீசஸ் ஏற்படுத்தும். நமக்கு வந்து இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போக போக அந்த டிசீசஸும் வந்து நமக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. அது மூலமாவது நம்ம வந்து அந்த 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 ஒரு லெசன் லேர்ன் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் பிசிக்கல் பாடிலையும் அந்த டிசீசஸை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுது. அது மூலமாவது நம்ம அந்த லெசன் லேர்ன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸோ இல் ஹெல்த், அதுக்கு வந்து உண்மையான ஸ்டோரிஸ் வந்து இப்ப சொன்னது போல நம்ம வந்து மிஸ்கன்செப்ஷன், நமக்கு வந்து நான் யார் என்றது அறிதல்ல ஒரு குறைபாடு இருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து பருவுடல் மட்டும் இல்ல, நம்ம வந்து மனம், புத்தி மற்றும் ஆன்மா. அந்த ஆன்மா நான் அப்படின்றத புரிதலே எனக்கு இல்லை அப்படின்னாலும் அதை உணர்த்துறதுக்காக நமக்கு வந்து இந்த எனர்ஜி டெபிஷியன்சி ஏற்படும். எனர்ஜி பிளாக், ஆற்றல் தடை நம்ம உடல்ல வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து அந்த தடை ஏற்படுறதுனால ஆற்றல் முழுக்க உடல் முழுக்க பாயாததுனால நம்ம வந்து ஈஸிலி நமக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு குறைஞ்சிருது. இப்ப எப்படி நம்ம உடல்ல வந்து ரத்தம் வந்து ஃபுல்லா எல்லா பார்ட்டுக்கும் ஃப்ளோ ஆகணும், அதே போல இந்த காஸ்மிக் எனர்ஜி, இந்த பிரபஞ்ச சக்தி, நீங்க எல்லாம் தியானத்துல இருக்கிறதுனால நீங்க உணர்ந்திருப்பீங்க. நம்ம தியானம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு டிங்லிங் சென்சேஷன் மாதிரி உடல் முழுக்க ஏதோ ஒரு மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது, ஏதோ பாயிற மாதிரி ஃப்ளோ ஆகுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா. சோ அதுதான் நமக்கு காஸ்மிக் எனர்ஜி. சோ அந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி ஃப்ளோ இல்லாம நமக்கு வந்து அந்த ஆற்றல் தடையாகும். அந்த ஆற்றல் குறையும் பொழுது, எனர்ஜி குறையும் பொழுது நமக்கு வந்து இம்யூனிட்டி குறைஞ்சு நமக்கு ஈஸிலி வந்து சொல்றாங்க இல்லையா, இவங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்தா எனக்கு வந்து கோல்ட் ஆயிடுச்சு, அவங்க பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு ஃபீவர் வந்துச்சு, இந்த தண்ணி குடிச்சா எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. சோ அது போல வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம கொஞ்சம் வீக்கா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து நமக்கு பிசிக்கல் பாடியில நோயாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வேற வேற லேயர் மூலமா அது வந்து எப்படி வருது, நம்மளுடைய எமோஷனல், மென்டல் ரீதியா நம்ம வந்து சரியா, மைண்ட் ரீதியாக, எமோஷனல் ரீதியாக எல்லாம் நம்ம சரியா இல்லாதனால, புத்தி ரீதியாக சரியா இல்லாதனாலும் ஒரு லேயரா வந்து பிசிக்கல் பாடியில எஃபெக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஆன்ம ரீதியாக நம்ம வந்து சரியா அந்த அஸ்திவாரம் நமக்கு பேஸ்மெண்ட் சரியா இல்லை அப்படின்னா எப்படி இந்த ஆற்றல் தடையாக வந்து நம்மளோட இம்யூனிட்டியை பாதிச்சு நமக்கு பிசிக்கல் லெவல்ல வருது அப்படின்றதும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்னு வந்து பிலீஃப் சிஸ்டம். நாமளே சில விஷயங்களை வந்து நம்பிடுறோம். நம்மளுடைய ஒரு சோஷியல் ப்ராட்டப்ல, நம்மளோட ஃபேமிலி ப்ராட்டப்ல வந்து நம்ம நிறைய விஷயங்களை இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிடுறோம். அதனாலையும் வந்து நமக்கு நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் கூட சில நோய்களை நமக்கு வந்து உருவாகுது. ஸோ நம்மளுக்கு வந்து பிளாக்ஸை உருவாக்குது, நோய்களை உருவாக்குது. இப்போ ஒரு யானை இங்க வந்து பார்த்திருக்கோம் நம்ம எக்ஸாம்பிள். ஒரு யானை வந்து கட்டப்பட்டிருக்குது. அந்த யானை வந்து ஒரு சாதாரண ரோப்ல கட்டப்பட்டிருக்குது. ஆனா இப்போ வந்து அதால ஈஸியா அதை பிரேக் பண்ண முடியும். அது வந்து ஒரு பெரிய மரத்தையே தள்ளி சாய்ச்சக்கூடிய அந்த ஒரு
ஆற்றல் வந்து அது இருக்குது அந்த அந்த யானைக்கு. ஆனா சின்ன வயசுல அதை வந்து ரோப் போட்டு கட்டி செயின் போட்டு கட்டி இருந்ததுனால அது சின்ன வயசுல முயற்சி பண்ணி அதுக்கு வந்து ஃபெயிலியர் ஆனதுனால அதே ஒரு டாக்டிக்ஸ் அவங்க பெருசாயிட்டு கூட அதுக்கு வந்து பயன்படுத்தினாலும் அதுக்கு தெரியல. அதுக்கு அது என்ன யோசிக்குது, சிறு வயதுல அதோட பிலீஃப் சிஸ்டம் என்ன இருந்தது, ஓகே நம்ம செயினால கட்டப்பட்டிருக்கோம், இந்த கயிறால கட்டப்பட்டிருக்கோம், இத பிரேக் பண்ணதுக்கு நம்மளால முடியாதுன்னு. ஆனா அது இப்போ வந்து ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்துருச்சு. இப்ப அதுக்கு எல்லா வலிமையும் இருக்கு. ஆனா அதோட பிலீஃப் சிஸ்டம் என்னவா இருக்கு, என்னால முடியாது அப்படின்றது இருக்குது. சோ அதே போல நாம மனிதர்கள் வந்து நம்ம புத்தி ரீதியாக நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம்ல நம்மளுடைய பேரண்டிங்லயோ ஏதோ ஒரு வகையில நம்மளுக்குள்ள நம்ம சொசைட்டி நமக்குள்ள சில கருத்துக்களை நமக்குள்ள புகுத்திடுது. அது மூலமா என்னால இது முடியாது, இது இப்படிதான், இந்த நோய் வந்தா அவ்வளவுதான், இல்ல இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிலீஃப் சிஸ்டம் நமக்குள்ள தவறாக நம்ம வந்து கொண்டிருக்கோம். அதுவும் நமக்கு வந்து மன ரீதியாகவும் நமக்கு உடல் ரீதியாகவும் பிளாக்ஸ் வர்றதுக்காக, புத்தி ரீதியாகவும் பிளாக்ஸ் வர்றதுக்காக நமக்கு வந்து அது செய்கிறது. அது போல நம்ம கொண்டு போகுது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கைய நாம தான் வடிவமைக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அந்த பிலீஃப் சிஸ்டம் முதல்ல நம்ம பிரேக் பண்ணணும். இல்ல இது இதை விட நம்ம வந்து வலிமையானவர்கள், நான் வந்து உடல் இல்ல, நான் மனம், புத்தி மற்றும் ஆன்மா இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கலவைதான். இந்த ஆன்மா வந்து சாஸ்வதமானது, அதுக்கு என்றுமே அழிவு இல்லை. அது வேற வேற பிறவிகள்ல வேற வேற உடல்களை கொண்டு வருது. அதுக்கு வந்து எல்லா விதமான பொட்டென்சியலும் இருக்குது. ஒரு தாயோட கருவறையில நம்மளை உருவாக்குனதே இந்த நம்மளுடைய ஹையர் இன்டெலிஜென்ஸ் தான். அப்படி இருக்கும்பொழுது நாம நம்மள கியூர் பண்ணிக்க முடியும். நம்மளோட சவால்களை நம்ம வந்து வெல்ல முடியும். அதுல இருந்து நம்ம வந்து மீண்டு வர முடியும். இதுவே நம்மளுடைய எல்லை கிடையாது, இதை தாண்டி நம்ம இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த ஆற்றலை தியானத்தின் மூலமாக வாங்க நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம், நம்மளுடைய எண்ணங்கள் வந்து மாறி மென்மை அடையுது. நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய உணர்வு, நமக்கு அந்த பய உணர்வா இருக்கட்டும், இது போல கசப்பான ஒரு விரோத உணர்வா இருக்கட்டும், போல நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், அது எல்லாமே நமக்கு மறைஞ்சு நமக்கு ஆசைகள் அப்படியும் அதை வந்து எப்படி மேம்படுத்தலாம், தேவையில்லாத ஆசைகளை வந்து நீக்கிட்டு உண்மையான ஆன்மீகம் சார்ந்த நம்மளுடைய வளர்ச்சிக்கு, உண்மையான வளர்ச்சிக்கு தேவையான ஒரு ஆசைகள் இருக்கு. இந்த எமோஷன்ஸும் கட்டுப்படுத்து, தேவையில்லாத இந்த எமோஷன்ஸ்ல இருந்து விடுபட்டு நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸ் அப்புறம் நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் ஆகுது, மேன்மை அடையுது. சோ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். தியானம் அதுக்கு அடிப்படையா இருக்குது. நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் நம்ம பிரேக் பண்ணிட்டு நம்மளோட எண்ணம், சொல், செயல் மூலமாக நம்ம வந்து மேன்மை அடையறதுக்கு உதவியா இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இது எல்லாத்தையும் நமக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல நம்ம பயணிக்க இப்போ நீங்க கேட்கறது இல்லாம ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம வந்து புதுவிதமான பல ஒரு ஞானங்களை நம்ம பெற்று நம்மள வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே நம்ம போறோம். சோ நம்ம வந்து இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டூலா இருக்கிறது நமக்கு வந்து சோல் ஸ்கேனிங். நாம வந்து அலோபதி சிஸ்டம்ல போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, நமக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, இது போல பல ரிப்போர்ட்ஸ் எடுத்து எடுத்து ஓகே உங்களுக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல என்னன்னா நம்மளுடைய அவங்க வந்து நமக்கு ஏதோ ஹீலிங் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல தர மாட்டாங்க. நம்மளுடைய பாடியோட ஹீலிங் மெக்கானிசம் தான் தட்டி எழுப்புறது. அதுதான் நமக்கு நம்மளுடைய வேலை. ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் டீமோடைய வேலை. உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய பொட்டென்ஷியல், உங்களுடைய ஹீலிங் சிஸ்டம் அது நீங்க கவனிங்க. அது எப்படி உங்களுக்கு என்னென்ன ஒரு அறிகுறிகள் சொல்லுது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஸ்மால் அலாரம், பிக் அலாரம், அந்த மாதிரி. சோ அந்த அலாரம் எல்லாம் எப்படி வருது, உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு என்ன சொல்லுது, உங்களுடைய சோல் என்ன சொல்லுது உங்களுக்கு, அதை நீங்க கவனிங்க, அதை நீங்க கேளுங்க அப்படின்றதுக்காக இப்போ வந்து ஆஹ் இப்பொழுது நிலுவையில் உள்ள ஆரோக்கிய அமைப்புகளின் ஆராயும் முறை உடல் மற்றும் மன ரீதியாக மட்டுமே கவனம் செலுத்துகிறது. அதற்கு மாறாக உண்மை ஆன்மீக அறிவியல் மற்றும் ஆன்ம ரீதியாக அறிந்து கொள்ளலாம். ஆகையால் நம் ஆராயும் முறைகளை இந்த ரீதியாகவும் விரிவாக்கம் செய்வது அவசியமானது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இத பத்தி நம்ம வந்து நிறைய டயக்னோஸ்டிக் டூல்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையிலையும் அலோபதி சிஸ்டம்ல ஒண்ணு இருக்குது, ஆயுர்வேதால ஒண்ணு இருக்குது. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலெக்ட், நம்மளுடைய சோல் பிளான் என்ன, நம்ம வந்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், நம்ம என்ன செய்யறதுக்காக வந்திருக்கோம், அதுல இருந்து நம்ம எவ்வளவு டைவர்ட் ஆகி போறோம், நம்ம ஆன்மீக ரீதியா நம்மள வந்து உணர்ந்திருக்குமா, நம்மளோட உண்மையான பொட்டன்ஷியலை உணர்ந்திருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கு. சோ அதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்றது, நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய ஆழ்மனம் எப்படி நம்ம கிட்ட பேசுது, எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம டீகோட் பண்ணி அதை நம்மளுடைய உண்மையான ஒரு புரிதலை நம்ம அதை அதிகரிக்கிறது மூலமா
மூலமா நமக்குள்ள இருந்து என்ன ஒரு குரல் வருது, நம்ம எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது புரிதல் நமக்கு வருது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் உடைய ஒரு தனித்துவமான ஒரு டூல் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். சோ அது மத்த எந்த ஒரு சிஸ்டம்லயும் இல்லாத தனித்துவமான ஒரு டூல். சோ இதை வேற யாரும் சொல்லல, நமக்கு நாமே சொல்லிக்கிறோம், நமக்கு நாமே அறிந்து கொள்ளலாம். அதை நமக்கு எனேபிள் பண்றதுதான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ். சோ இதை அறிந்து கொள்வதற்காக நமக்கு எப்படி கருவிகள், நமக்கு அது சோல் ஸ்கேனிங் சொன்னமோ, அந்த சோல் ஸ்கேனிங் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தியான அனுபவங்கள். நம்ம ஒரு ஒரு வாட்டி தியானத்துல உணரும்போது ஒரே மாதிரியான ஒரு உணர்வுகளும் அனுபவங்களும் நமக்கு இருக்காது. ஒரு ஒரு டைம் நமக்கு வந்து ரொம்ப தாட்ஸ் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் நமக்கு வந்து ரொம்ப ஸ்டில்னஸ், எங்க இருந்தோன்னே தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது, அப்படி இருக்கும். சில நேரங்கள்ல ஏதேதோ காட்சிகள் தெரியும். சில நேரத்துல வந்து உடல்ல இருக்கிற வைப்ரேஷன்ஸ் வேற மாதிரி நமக்கு வந்து வைப்ரேட் பண்ற மாதிரி தெரியும். சோ ஒரு ஒரு டைம்ல வந்து ஒரு ஒரு மாதிரி நமக்கு வந்து ஃபீலிங் இருக்கும், எமோஷனல் லெவல்ல இருக்கும், வேற வேற மாதிரி இருக்கும். சோ அதனால நம்மளுடைய தியான அனுபவங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். நமக்கு கனவுகள், இதுவும் வந்து நம்மளுடைய ஆழ்மனதின் ஒரு இண்டிகேஷன்ஸ். நம்ம ஆழ்மனம் நம்ம கிட்ட வந்து கண்டினியூஸா நம்ம விழிப்பு நிலையில இருக்கும்போது, நம்ம கான்சியஸ் மைண்ட்ல நம்மளுடைய சுத்தி இருக்கிற நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பர்சீவ் பண்ணிட்டு நம்மளோட 5 சென்சஸ் இருந்துட்டே இருக்குது. சோ அதுல இருந்து இது ஒரு இன்டர்சேஞ்ச் நடந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு ஞானங்கள் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆனா அது இல்லாம தூக்கம், தியானம், ஐ மீன் கனவுகள், அதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டில் வாட்டர் மாதிரி, ஒரு தெளிவடைந்த ஒரு நீரோடை மாதிரி நம்ம இருக்கிறோம். எந்த வகையான ஒரு மனம் செயல்பாடற்ற நிலையில இருக்கும் பொழுதுதான் நமக்கு கனவுகள்ல நம்மளுடைய ஆழ்மனதுல இருக்கிற விஷயங்கள் நமக்கு வந்து வெளிவருது. அந்த வகையில தியானத்து மூலமாகவும் நம்மளுடைய கனவுகள் மூலமாகவும் நமக்கு வந்து நம்மளுடைய ஹையர் செல்ஃபோட கனெக்டிவிட்டி, நம்ம ஆழ்மனத்தின் கனெக்டிவிட்டி நமக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து திரும்ப திரும்ப ஒரு இன்சிடென்ட் வந்து கோஇன்சிடென்ஸா நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். சோ அது மூலமா நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்றதும், நம்மளுடைய உள்ளார்ந்த ஒரு குரல் நமக்குள்ள கேட்டுட்டே இருக்கும். நம்ம வந்து அது நிறைய நேரம் நம்ம கவனிச்சே இருக்க மாட்டோம். பல நேரங்கள்ல நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு அப்பவே தோணுச்சு இது சரியில்லை, இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சோ அது மாதிரி அந்த உள்ளார்ந்த குரல்ல வந்து எப்படி நமக்கு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்றது மாஸ்டர்ஸ் உடைய மெசேஜஸ் நம்ம படிக்கிற புத்தகங்கள் மூலமா வரலாம். இல்ல நம்மளுடைய நம்ம சஜ்ஜன சாங்கத்தியம் எல்லாம் பண்றோம், அப்போ யாருடைய அந்த மெசேஜஸ் மூலமா வரலாம். இல்ல நமக்குள்ள இன்ட்யூஷன் மூலமா நமக்கு வந்து சில மாஸ்டர்ஸ் செய்தி சொல்லலாம். சோ அது போல ஒரு ஞானங்கள், புத்தகம் மூலமா கிடைக்கிற தகவல்கள், நோய் மூலமான ஒரு தகவல்கள். சோ டிசீஸ்ட் பார்ட்ஸ், ஒவ்வொரு பார்ட்லயும் ஒரு நோய் ஏற்படுது, ஒரு உடல் பாகத்துல ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அது நமக்கு ஏதோ ஒரு இண்டிகேட் பண்ணுது. எப்படி ஒரு ஒரு உடல் பாகத்துக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கண் மூலமா நம்ம பாக்குறோம், வாய் மூலமா நம்ம சாப்பிடுறோம், அப்புறம் பேசுறோம், காது மூலமா நம்ம கேட்கிறோம். இது போல ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் ஒரு ஒரு பிசிக்கல் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குதோ, அதே போல அந்த உறுப்புல ஒரு நோய் வருது அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு கற்றல, ஒரு லெசனை நமக்கு சொல்லுது. அதே போல டே டு டே அனலைசிஸ், நம்ம திரும்ப திரும்ப என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரோம், தவறுகள் என்ன, ஒரே விதமான தவறுகள் நம்ம செய்துட்டு வரோமா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குமா, என்ன மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கு, இது போல எல்லா வகையும் நமக்கு வந்து ஆராய்வதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் உடைய டயக்னோஸ்டிக் டூல்ஸ். சோ இதுல அடிப்படையாக உருவாக்கப்பட்டதுதான் வந்து இந்த 12 பேசிக் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ். அந்த அற்புதமான ஒரு டேப்லெட்னே சொல்லலாம். நம்ம இந்த 6 வகையான கருத்துக்கள் இப்போ இதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் டாபிக் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இது போக போக வந்து நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த கருத்துக்களை நீங்க தெரிந்து கொள்ள கொள்ள, நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுதுன்னு உங்களுக்கே தெரியும். சோ பேசிக்கா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், நோய் ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், நமக்கு சமூக ரீதியான, உணர்வு ரீதியான, உறவுமுறை ரீதியான, மன ரீதியான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே இந்த ஒரு 12 டேப்லெட்ஸ் மூலமாவே நம்ம வந்து ஒரு 80% நமக்கு வந்து அது குணமடைஞ்சிரும். இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னாவே. அப்புறம் இன்னும் இருக்கிற மத்த டேப்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா ஹோல்சமான ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் நமக்கு வந்து கொடுக்குது. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் 6 டேப்லெட்ஸ் வந்து பிகினர்ஸ்க்காக, அதாவது இப்பதான் தியானத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க ஒண்ணுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண உங்களுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால பார்க்க முடியும். சோ இண்டிவிஜுவல் மெடிடேஷன், தனிநபர் தியானம், நம்ம தனியாக உட்கார்ந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம இந்த ஆனாபானசதி தியானத்தை செய்யறது. சோ அதோடைய முறைகள் நீங்க வந்து ஆல்ரெடி சுதர்ஷினி மேடம் உங்களுக்கு கைட் பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய டீம் உங்களுக்கு கைட் பண்ணிருப்பாங்க. சோ தனிநபர் தியானம்னா என்னன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல இந்த பிரமிட் சக்தியை பயன்படுத்தி, பிரமிட் அப்படின்றது ஒரு ஆற்றல் வடிவம் அது. சோ அந்த ஒரு எனர்ஜிஸை பயன்படுத்தி
நமக்கு வந்து தியானம் செய்யறது, பிரமிட் சென்டர்ஸ்குள்ள உட்கார்ந்து தியானம் செய்யறது, இல்லைன்னா நம்ம வந்து பிரமிட் ஒரு கேப் யூஸ் பண்றதோ இல்ல அந்த ஃப்ரேம் ஒர்க், பிரமிட் ஃப்ரேம் ஒர்க் அதுக்குள்ள நம்ம உட்கார்ந்து தியானம் பண்றது, சோ அதுவும் பிரமிட் தியானம். கூட்டு தியானம் இப்ப நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கிறது, மற்றும் டைரக்டா நம்ம வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து பண்றது கூட்டு தியானம். அது மூலமாகவும் நம்மளுடைய எனர்ஜி என்ஹான்ஸ் ஆகுது, பிரமிட் சக்தி மூலமாகவும் என்ஹான்ஸ் ஆகுது. பல மடங்கு, மும்மடங்கு மும்மடங்கு அதிகமான ஆற்றல் நம்ம வந்து கிடைச்சிட்டே இருக்கும். தனியா நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்கும் தான், அதை விட மும்மடங்கு ஆற்றல் வந்து இந்த பிரமிட் தியானத்திலையும், அதை விட மும்மடங்கு ஆற்றல் வந்து கூட்டு தியானத்திலையும், இந்த இண்டிவிஜுவல் மெடிடேஷனோட த்ரீ டைம்ஸ் அதிகமான ஆற்றல் வந்து நம்மளுக்கு இது எல்லாத்தின் மூலமாகவும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஃபுல் மூன் மெடிடேஷன்ல இந்த பூமியோட வைப்ரேஷனே முற்றிலுமாக மாறி இருக்கும். நம்ம பார்க்க முடியும் கடல் சீற்றங்கள் எப்படி ஏற்படுது அந்த டைம்ல அப்படின்றது. சோ அந்த காஸ்மிக் எனர்ஜியோட இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கிற நேரம் அது. சோ அந்த ஃபுல் மூன் மெடிடேஷன் பண்றது. அதே போல முக்கியமா வெஜிடேரியனிசம். சோ இத வந்து ரொம்ப போல்டா நம்ம பத்ரி சார் வந்து உலகம் எங்கும் வந்து இத வந்து போல்டா கொண்டு போயிருக்காரு. மத்த ஒரு குரூப்ல வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்கி தயங்கி உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னா கூட, நம்ம பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காரு, நீங்க தியானம் செய்யறீங்க செய்யல அது அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல நீங்க வந்து இந்த சைவ உணவாளர்களாக மாறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததுதான் தியானத்துக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த நம்ம வந்து அதுங்களுக்கு அந்த அனிமல் கிங்டம்க்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த வலியும் வேதனையும் அதோடைய ஒரு அணுவுலையும் இருக்குது. நம்ம எவ்வளவுதான் சமைச்சாலும் அந்த கர்மாவை நம்ம உள்வாங்கிட்டு இருக்கோம். அதோடைய வலியும் வேதனையும் நாம சுமந்துட்டு இருக்கோம். அதோட கர்மாவை நம்ம கொண்டு போகிறோம். அப்ப அது நம்மள எப்படி தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வெஜிடேரியனிசமா மாறணும் அப்படின்றதையும். ஆப்டிமல் டயட், மித ஆகாரம், அப்புறம் மௌனம். மித ஆகாரம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே சாப்பிடுறது, உட்கொள்வது நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள் மூலமா, நம்மளுடைய சென்சஸ் மூலமா, 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நம்ம வந்து எடுத்துக்கிறது. அது வந்து மிதமான இருக்கணும். நம்மளுடைய காதுகள் மூலமாக தேவையில்லாத விஷயங்களை உள்வாங்குறதோ, நம்மளுடைய சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக தேவையில்லாத விஷயங்களை உள்வாங்குறதோ இல்லாம, எது நமக்கு தேவை, ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து ஒரு குப்பை தொட்டி கிடையாது. எது எது நமக்கு வந்து உள்ள போடணும், இன்புட்டா போடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபுட்ல மட்டும் நம்ம ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணா பத்தாது, இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து தேவையான விஷயங்கள் மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். அதே போல மௌனமாக இருக்கிறது. தேவையில்லாத நம்மளுடைய எனர்ஜி எங்க வேஸ்ட் ஆகுது பாத்தீங்கன்னா, பேசி பேசி பேசியே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணும். எந்த விஷயங்களை பேசுறோம், ஆன்ம ரீதியான விஷயங்களை பேசணும். நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் மத்தவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் தேவையான விஷயங்களை நம்ம பேசினா போதும். நம்ம அளவாக நம்ம பேசாம வீட்டுல தேவையில்லாத பேசி பேசிதான் நம்ம வீட்லயும் சரி, நம்ம ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட்லயும் சரி, அனாவசியமான பிரச்சனைகளை நம்ம கொண்டு வந்தே இருக்கோம். அப்போ அந்த இடத்துல மௌனம் அப்படின்றத நம்ம டெய்லி 1 hour 2 hourல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 hour நான் வந்து மௌனமா இருக்கேன். அந்த பீஸ், இன்டர்னல் பீஸை நம்மளால உணர முடியும், அமைதியை உணர முடியும். உள்ளார்ந்த அந்த குரல், அகக்குரலை நம்மளால வந்து கேட்க முடியும். இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்றத வழிகாட்டல நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக வந்து ஆம், அடுத்த 6 மாத்திரைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அனுபவங்களை பகிர்தல். நம்ம தியானத்தின் மூலமா நமக்கு என்ன அனுபவங்கள் கிடைக்குது, இதுல வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இதெல்லாம் எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் கூட தயங்காம நம்ம பிசிக்கல் லெவல்ல சொல்ல தேவையில்லை, நம்ம குடும்பத்தினர் கிட்ட சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து இன்னும் தியானத்துக்கு வராதவங்களா இருந்தாலும் நம்மள ரிடிக்யூல் தான் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லி டிஸ்பிலீஃப் இருக்கலாம். ஆனா நம்மளுடைய ஆன்மீக குடும்பம் இருக்கு இல்லையா, சோ இது போல நம்ம தியானம் எல்லாம் சேர்ந்து செய்யறோம், இது போல விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம், கேட்டுக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தோட ஆன்ம குடும்பத்தோட உறுப்பினர்கள் தான். அப்போ அங்கதான் நம்ம வந்து ஷேர் பண்ணோம். அதே போல ஆன்மீக புத்தகங்களை அழகா வடிவமைச்சு நம்ம பத்திரிச்சு கொடுத்திருக்காரு நம்ம கிட்ட. அப்போ அத மூலமா, அதை படிக்கிறது மூலமா நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ அதையும் வந்து நம்ம ஷேர் பண்ணணும், படிக்கணும். சோ அது மூலமா நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஹெல்த் சயின்ஸ் கிளாஸஸ், இது போல ஆரோக்கிய விஞ்ஞான வகுப்புகள் பல எடுத்துட்டு இருக்காங்க பல மாஸ்டர்ஸ். சோ அதுல வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ன்றது ரொம்பவும் ஒரு பொட்டென்ஷியலான ரொம்ப அற்புதமான ஒரு ஞானம். சோ அது போல விஷயங்களை நம்ம அறிந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம எங்கெங்க தவறு பண்ணிட்டு இருக்கோம், எதனால இது நமக்கு நடந்துட்டு இருக்குன்றத புரிதல் நமக்கு இருக்கணும். அதே போல ஆரோக்கிய வாழ்வியல் ஆலோசனை, சோ ஹெல்த் கவுன்சிலிங்,
நமக்கு வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மன ரீதியான பிரச்சனைகள் வரும்போது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்ம எப்படி ஒரு கவுன்சிலரை தேடி போறோமோ அதே போல நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸோ, நமக்கு மைண்ட் ரிலேட்டடான ஒரு ப்ரெஷர் இருக்கட்டும், ஆங்ஸைட்டியா இருக்கட்டும், இல்ல எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆன ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து இதுல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல இருக்க ஹெல்த் கவுன்சிலர்ஸ் வந்து நம்ம அணுகி அவங்க கிட்ட ஆலோசனை பெறலாம். இது வந்து ஒரு முற்றிலுமான ஒரு இலவச சேவை தான். சோ அவங்க மூலமா நம்ம வந்து வீட்ல எப்படி பெரியவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம், அதே போல ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர்ஸ் கிட்ட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல இயற்கை வந்து அன்னையின் மடி நமக்கு வந்து நம்மளுக்கு பல வகையான ஒரு ஹீலிங் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அன்னையின் மடி போல. ஒரு சின்னஞ்சிறு குழந்தைக்கு எப்படி ஒரு அன்னையோட ஒரு அரவணைப்பு இருக்குதோ, அதே போல இயற்கையோட நம்ம வந்து விலகி விலகி போகாம இயற்கையுடன் இணையும் பொழுது அது வந்து நமக்கு எப்படி ஒரு எர்த்திங் மூலமா, ஒரு கிரவுண்டிங் மூலமா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு மாற்றத்தை நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத உள்வாங்கிக்குது. நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸை உள்வாங்கி பாசிட்டிவிட்டியை நமக்குள்ள பிளாசம் ஆக செய்து வளர செய்கிறது. எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம டேக்கிள் பண்றதுக்கு உதவியா இருக்குது. ஒரு பிளான்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஹீலிங், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுமே எதை சாப்பிடுது, எல்லாமே அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட் கிங்டம் கிட்ட தான் போகுது. அது நமக்கு உணவு மட்டும் தரல, நமக்கு ஆரோக்கியத்தையும் தருது, ஒரு ஹீலிங் தருது. சோ அதுகிட்ட நம்ம தேடி போகணும், நேச்சர் கிட்ட கனெக்ட் ஆகணும், இந்த பஞ்ச பூதங்கள் கிட்ட நம்ம வந்து கனெக்ட் ஆகணும். அதே போல ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ், நம்ம பல வகையான ஒரு சர்வீஸ் நம்ம வந்து செய்துட்டு இருக்கலாம். ஆனா உண்மையா நம்ம எதுக்கு வந்திருக்கோம், தியானத்துல எதுக்காக இணைஞ்சிருக்கோம், நம்மளும் மேம்படுறதுக்காக, ஆன்மீக ரீதியாக மற்றவர்களையும் மேம்படுத்துவதற்காக நம்ம வந்திருக்கோம். அந்த வகையில அவங்க எல்லாரும் மேம்படுத்துறதுக்காக நம்ம வந்து சர்வீஸ் பண்றதுதான் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். இப்ப சுதர்ஷினி மேடம் அவங்க டீம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் டீம் பிஎஸ்எஸ் ஓட இணைந்திருக்க எல்லா மாஸ்டர்ஸும் செய்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் தான். சோ இது போல இந்த 12 மாத்திரைகள் இருக்குது. அதுல வந்து ஒவ்வொன்றும் தனியா நம்ம எடுத்து எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இதுல எவ்வளவு விதமான பொக்கிஷமான ஞானங்கள் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சு கொள்வது மட்டும் இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ன்றது ஆன்மீக கருத்துக்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ அந்த ஆன்மீக கருத்துக்களை வந்து 2 மாத்திரை வரிசைகளாக, 3 மாத்திரை வரிசைகளாக வந்து 3 டேப்லெட்ஸ் 2 டேப்லெட் சீரீஸ்ல வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ 4 டேப்லெட், 5 டேப்லெட், 10 டேப்லெட்ஸ் சொல்லிட்டு ஸோ இந்த அதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே போல இந்த 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ், நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுது, நம்ம அது மூலமா கத்துக்க வேண்டியது இருக்குது. அது நமக்கு எப்படி இன்ட்யூஷன்ல, கனவுல, திடீர்னு நம்ம கனவுல பார்ப்போம், என்னடா இது ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு வாளியில ஃபுல்லா தண்ணி இருக்குது, ஃப்ளோ ஆயிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியலாம். இல்ல ஏதோ ஒண்ணு. சோ இந்த ஆப்ஜெக்ட் என்ன நமக்கு சொல்ல வருது, தியானத்திலயோ கனவுலயோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நம்ம கூட கோயின்சிடென்ட்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். அது வெஹிக்கலா கூட இருக்கலாம். சோ நம்ம போகும்போது குறுக்க குறுக்க ஏதோ ஒரு வெஹிக்கல் வருது. சோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஏதோ ஒரு கோஇன்சிடென்ட் மூலமா ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கு நம்ம கிட்டனா, அந்த 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்றது இருக்குது. அதே போல நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல வர பிரச்சனைகளும் நமக்கு வந்து ஏதோ ஒரு லெசன் சொல்றதுக்காக வருது. அது என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். சோ நான் சொன்னது போல இப்போ ரொம்ப ஷார்ட்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் பத்தி. அது வந்து நான் சொன்னேன், நான் வந்து ஒரு 3 இயர்ஸா இது கூட கனெக்ட் ஆனது நாள்ல இருந்து இதுல இருக்கிறது வந்து நான் இன்னும் கற்றல் நிலையிலேயே தான் இருக்கேன் அப்படின்னு தான் நான் உணர்ந்துட்டு இருக்கேன். சோ அந்த வகையில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல கத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, டெய்லி டெய்லி நம்மள இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு. கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸோட நீங்க இணைந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ஒரு புரிதல் நிலையில மேம்பட்டுட்டே தான் வருவீங்க அப்படின்றத வந்து நான் கேரண்டியே பண்றேன். அந்த அளவுக்கு வந்து அதுல விஷயங்கள் இருக்குது அப்படின்றத. சோ நீங்க வந்து நம்மளுடைய டீம்ல இணையணும், நிறைய விஷயங்களை நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கான விடையை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன்.